2023 மிக்ஜா புயல் வந்தது. அது பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில கடுமையான மழையில பாதிச்சது. தூத்துக்குடியில கனமழை, நகரமே தண்ணியில மிதக்குது. நான் நேரடியாக அடுத்த நாளே போனேன். முழங்கால் தண்ணியில மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுத்தோம். நம்முடைய அண்ணா திமுக நிர்வாகிகள் ஓடோடி மழையை பொருட்படுத்தாம அந்த பகுதியெல்லாம் வரவே முடியல, வாகனமே வர முடியல. வாகனத்தை கொண்டு வந்து லாரியிலே நிறுத்தி லாரியிலிருந்து அப்படி அப்படியே எடுத்து மக்களுக்கு கொடுத்த உணவு கொடுக்க முடியல. அவனால முன்னேற்பாடு செய்யல. அதனால மக்கள் பாதிச்சாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி முதல் தூத்துக்குடியில் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஒரு மாதம் 24 மணி நேரம் மக்களுக்கு உணவளித்தோம். அம்மா உணவன் போட்டு அங்கிருந்து உணவு தயாரிச்சு நம்முடைய உதயகுமார் அவர்களும் அங்க இருக்கிற மாவட்ட சண்முகநாதன் அவர்களும் கடம்பூர் ராஜ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ ஸ்டாலின் எங்க போனா தெரியுமா? டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கு போய் கலந்துக்கிட்டார். மக்களுக்கு துன்பத்தில் பாட்டு இருக்கிறாங்க. தூத்துக்குடி நகரமே தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்குது. திருநெல்வேலி நகரம் தண்ணீரை தத்தளிச்சுட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்க்காம இந்தியா கூட்டணியில் போய் கலந்துக்கிட்டு இவரா முதலமைச்சர். நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற துடிதுடித்து போய் இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் கிடையாது. உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கின் கலவைதான் நட்பு. 26 ஆண்டுக்கு முன்பே திருவிழா ஐயன் சொல்லியிருக்கார். ஒரு மக்கள் பாதிக்கிற இடுப்புல வேசி இருந்தா உடனே கை போய் சரி செய்து போற. அதுபோல மக்கள் துன்பப்படுகின்ற பொழுது ஓடோடி ஒரு அரசாங்கம் உதவி செய்கிறதா, அதுதான் நல்ல அரசாங்கம். அது அண்ணா திமுக ஆட்சி தான் பார்க்க முடிஞ்சது. எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். அப்பா எழுதாத பேனா கூட நடுக்கடல வைக்கிறார். இது நியாயமா? பணமே இல்லைங்கிறீங்களே. வேணா உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுங்களேன். ஏன் மக்களுடைய வரி பணத்தை 86 கோடி கொண்டு போய் எழுதாத பணம் கடல் வைக்கணுமா? சரி, அப்படி ஆசை இருந்தா கூட திரு கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் பேனா வைக்கி. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படியெல்லாம் செலவு செய்யறாங்க பாரு. காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏங்க, கார் பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏற்கனவே எங்க கோட்டையில் அங்க அற்புதமா கார் பந்தயம் நடத்துவதற்கு அம்மா சிறப்பா ஏற்பாடு செஞ்சாங்க. அதுல போய் நடத்தலாம்ல. இன்னைக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துவதற்கு சுமார் 100கணக்கான கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரி செலவு செய்யறாங்க இந்த அரசாங்கம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு தைரியம் இப்படி இஷ்டத்துக்கு அண்ணா அரசாங்கத்துடைய பணத்தை, அரசாங்க கஜனாவில் இருக்கிற பணத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்குது. தமிழ்நாடு எவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம். எழுதுற பேனாவை கூடயா நம்முடைய மாணவர்கள் வந்து உங்களை போட்டுருவாங்க. எழுதாத பேனாவை ஏன் கூட பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து வெண்ணெய் முட்டுகின்ற விலைக்கு விலைவாசி வந்து போச்சு. அண்ணா திமுக ஆட்சியில் அரிசி, பல ரக அரிசி 40 ரூபாயிலிருந்து 55 வரைக்கும். 55 ரூபாய் பொன்னி அரிசி. 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். 2024-25 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 1 கிலோ அரிசி இன்னைக்கு 75 ரூபாய்க்கு விற்கிது. பொன்னி அரிசி 75 ரூபாய்க்கு விற்கிது. கிட்டத்தட்ட 65 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரைக்கும் பல்வேறு ரக அரிசியில் விற்கிது. கடல் எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் 2021 ஆண்டு 130 ரூபாய்க்கு வித்த கடல் எண்ணெய் 300 ரூபாய்க்கு விற்கிது. இன்னைக்கு 1 கிலோ எண்ணெய் 300 ரூபாய். நல்லெண்ணெய் அண்ணா திமுக ஆட்சியில் 250 ரூபாய், இன்னைக்கு 600 ரூபாய்க்கு விற்கிது. துவரம் பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு வித்தது அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 140 ரூபாய்க்கு 1 கிலோ துவரம் பருப்பு விற்கிது. உளுத்தம் பருப்பு 79 ரூபாய்க்கு 1 கிலோ உளுத்த பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் விற்பனை செய்யப்பட்டது. இன்றைக்கு 140 ரூபாய் விலை கொடுத்து தான் 1 கிலோ உளுத்தம் பருப்பை வாங்க முடியும். பூண்டு இன்றைக்கு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. 110 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில் விற்ற பூண்டு இன்னைக்கு 550 ரூபாய்க்கு 1 கிலோ பூண்டு விற்குது. பால் 30 ரூபாய்க்கு வித்த பால் 1 லிட்டர் இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்குது. இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த இந்த அரசு தவறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, ஆட்சிக்கின்ற பொழுது எந்தெந்த பொருளால் விலை உயர்கின்ற பொழுதோ அப்பொழுதெல்லாம் அதற்கு தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சு கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அண்டை மாநிலத்திலிருந்து அந்த பொருளை வாங்கி இங்க வந்து
அந்த விலை உயர்வை தடுக்கின்ற சூழ்நிலை நாங்கள் உருவாக்கணும். விலைவாசி உயர்வையும் கட்டுப்படுத்த தவறிட்டு இருந்த ஆட்சியில் மக்களை பற்றி கவனிக்கலாத ஆட்சி. அதோட கட்டுமான பொருள் வீடு இனிமேல் கனவுல கட்டிக்கலாம், நனவா யாரும் வீடே கட்ட முடியாது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்றது, இப்ப 4000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 9 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 13 ரூபாய் 16 ரூபாய்க்கு ஒரு சிங்கல். ஒரு டன் கம்பி 36,000 ரூபாய்க்கு விற்று, ஒரு டன் கம்பி 36,000 ரூபாய், இன்னைக்கு 54,000 ரூபாய். எப்படி வீடு கட்ட முடியும்? திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அந்த கட்டுமான பொருட்களுடைய அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும். நான் சட்டமன்றத்தில் எவ்வளவு முறை பேசி பார்த்துட்டேன், செவடங்காதல சங்கு ஊதுற மாதிரி இருக்குது. அதை பத்தியே கண்டுக்கல. மரம் கேட்க வேண்டியதே இல்லை. ஒரு சதுரம் தேக்கு மரம்லாம் 4000 ரூபாய்க்கு விற்றது, 10,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு சதுரம் 4000 ரூபாய்க்கு தேக்கு மரம் 10,000 ரூபாய்க்கு விற்குது. இனிமேல் நடுத்தர மக்களும் சரி, ஏழை மக்களும் வீடு கட்டவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதோட உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கேவலமா இருக்கு. அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்க படிக்கிற ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல்கிட்ட புகார் கொடுக்கறாங்க. இந்த எஃப்ஐஆர் கசிந்து போச்சு. அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடுறாங்க, ஒரு பேரை சொல்லி அவர் என்னை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்துறாங்க. அப்போ அந்த பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணி குறிப்பிடுறாங்க, அவர் பேசுகின்ற பொழுது சார் சார் பேசுறாரு, அந்த சாரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்றாரு. அதுதான் யார் அந்த சார் நான் கேட்டோம். யார் அந்த சார்? எண்ணி பாருங்க. எஃப்ஐஆர் வெளியிலானது மிக மிக ஒரு மோசடி. அது மட்டும் இல்ல, மாநகர் காவல் ஆணையாளர் குறிப்பிடார், 100 இருந்து தொலைபேசி வாயிலாக தகவல் வந்தது. உடனடியாக காவலர் சென்றாங்க. அங்க போக்சோ குழு ஒன்று இருக்குது. அந்த குழு இருக்கிற பேராசிரியர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. உடனே உயர்கல்வித்துறை அதெல்லாம் இல்லைங்கிறார். கருத்து முரண்பாடு, அதுதான் சந்தேகம் வலுக்குது. அதோட நீங்க பாத்தீங்கன்னா, உடனே மந்திரி, நாங்க யார் அந்த சார்னு கேட்ட உடனே கல்வி மந்திரி குமுறார், கொதிக்கிறார். சட்டத்துறை மந்திரி அதோட ஒருபடி மேல கொதிக்கிறார். சமூகத்துறை மந்திரி தேர்தல் பத்திரிகையில அறிக்கை வெளியிடார். ஏன் உங்களுக்கு பயம்? மடியில கனம் இல்ல, வழியில எதற்கு பயம்? நாங்க யாரை கேட்டோம்? யார் அந்த சார்னு கேட்டதுதான். யார் அந்த சார்னு கேட்டது துடிக்கிறாங்க. குற்றமுள்ள நெஞ்சி ஒருவர். எதுக்கு இத்தனை மந்திரி இப்படி அறிக்கை விடுவான? நாங்க கேட்கிறது யாரு? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த செயல் ஈடுபட்டவருக்கு கண்டனை விட்டு தர வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அதான் யார் அந்த சார்னு கேட்கிறோமே. ஆக யாரோ ஒரு பெரும் புள்ளி இதுல மாற்றி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலரும், அந்த பெரும் புள்ளி யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அதோட நாங்க அற வழியில அந்த யார் அந்த சார் என்ற வாசகத்தோட நாங்க அனைத்து நம்ம அதிமுக அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் பேட்ச் குத்திட்டு சட்டமன்றத்துக்குள்ள போறோம். அப்போ திரு ஸ்டாலின் பேசுற, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவை மாண்பை சீர்குலைச்சிட்டோமா, அவை மாண்பை அதிமுக சட்டமன்றம் சீர்குலைச்சிட்டோமா. அறவழியில யார் அந்த சார் என்ற வாசகத்தை நாங்க அணிஞ்சிட்டு போனா எப்படி அவை மாண்பை நாங்க சீர்குலைக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அறவழியில தான் நாங்க கேட்கிறோம். அவள் யார் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க தானே கேட்கிறோம். உங்களுக்கு ஏன் இவ்வளவு அச்சம், ஏன் இவ்வளவு பயம்? யாரோ ஒரு பெரிய மனிதர் அதில் சிக்கிக் கொண்டுவதாகத்தான் உங்களுடைய அச்சத்திலிருந்து வெளிப்படுகிறது. அது மட்டும் இல்ல, நாங்களா அவை மாண்பை சீர்குலைச்சோம். ஏற்கனவே திமுக எதிர்க்கட்சியா இருக்கும்போது பல முறை அவையுடைய மாண்பை சீர்குலைச்சிட்டீங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுகின்ற பொழுது அவர் மீது செருப்பை விசிறி அவை மாண்பை சீர்குலைத்து விட்டீர்கள். இதை புரட்சி தலைவி அம்மாவின் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது
அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்து சேலை பிடித்து இழுத்தீங்களோ அப்பவே அவை மாண்பு சீர்குலைந்து விட்டது. நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மேதகு ஆளுநருடைய உத்தரவின் பேரிலே சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி நீங்கள் உடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த நேரத்தில் வாக்கெடுப்பு நடத்திய நேரத்தில் என்னுடைய மேஜை மீது ஏறி திமுக சட்டமன்ற உறுப்பினர் டான்ஸ் ஆடினாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேரவையுடைய ஆசனத்தில் அமர்ந்தார். பேரவைத் தலைவர் சட்டப்பேரவைத் தலைவர் திரு தனபால் அவர்கள் அந்த ஆசனத்தில் கீழே பிடித்து கீழே தள்ளி அங்க இருக்கின்ற மைக்கை உடைத்து புத்தகத்தை எரிந்தீர்களோ அப்பவே சட்டமன்ற மாண்பு சீர்குலைந்து விட்டது. அண்ணா திமுக எப்பொழுதுமே சீர்குலைக்காது. எந்த காலகட்டத்திலும் சட்டமன்றத்தை மதிக்கக்கூடிய கட்சி, சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சி. எங்களை பார்த்தா அவையினுடைய மாண்பை சீர்குலைத்தது என்று முதலமைச்சர் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, சட்டமன்றத்தில் நல்ல சட்ட வேஷ்டியில இருந்தார். வெளியில வந்து கிழிச்சிட்டு இருக்கிறார். வெளியில வந்து சட்டையெல்லாம் எப்படி கிழிஞ்சு போகுதுன்னு பாத்தீங்களா? இவரு பேசுறார் நம்மை பத்தி.